ஆப்பிள் iOS 18.4 வந்து நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த iOS 18.4 மூலமாக தான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவுக்கு அஃபிஷியலாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த iOS 18.4ஓட நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்னா, பக் ஃபிக்சஸ் என்னென்ன வந்திருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஐஃபோன் 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸ் அப்படி இல்லைனா 16 சீரீஸில் ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து எனேபிள் ஆகும். ஸோ இது வந்து இவ்வளோ நாளாக ஒரு சின்ன ஒர்க் அரவுண்ட் வச்சு தான் வந்து எனேபிள் ஆயிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நீங்கள் செட்டிங்ஸில் காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வச்சுருந்தா தான் ஒர்க் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா அப்படின்ற லாங்குவேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலில் லாங்குவேஜ் அண்ட் ரீஜியனில் நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றத வச்சாலே ஒர்க் ஆகும். ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஊருக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன், போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ், கொரியன், சைனீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அண்ட் இந்தியா. ஸோ இனிமேல் வந்து இந்தியா அப்படின்னு வச்சாலே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் ஆகும். iOS 18.4ல் ஆப்பிள் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு ஒன்று பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் போய்க்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ப்ரியாரிட்டைஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் இந்த ஆப்ஸில் இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரியாரிட்டியான நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சதுன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து டாப்பில் வந்து லிஸ்ட் பண்ணும். ஆப்பிளில் வந்து நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இவ்வளோ நாள் இல்லை, இப்போ வந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஆப் வந்து எனக்கு தேவையில்லை, இப்போ சார்லஸ் அண்ட் கீத்தில் ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நமக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கிறேன். இது வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டட் மாடல்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் எங்கள் அப்பா ஃபோன்லேருந்து, பிக் மீ அட் த ஏர்போர்ட் அட் 7 PM. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷனில் இருந்து அது வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் அது வந்து டாப்பில் வந்து லிஸ்ட் பண்ணும். ஸோ இது மூணுமே ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன். ஒன்ஸ் நம்ம இது பண்ணிட்டோம்னா அது வந்து மறைஞ்சிருது. ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் டைமாக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஆப்பிள் ஐஃபோன்ஸ்க்கு வந்திருக்கு. இது வந்து 15 ப்ரோ அண்ட் அபோவ் மாடல்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷுவல் இன்டெலிஜென்ஸ் 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸுக்கு ஒர்க் ஆகாமல் இருந்தது. ஏன்னா ஐஃபோன் 16ல் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் விஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போது ஐஃபோன் 15 ப்ரோவில் இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க போல். யோசிச்சுட்டு இந்த ஆக்ஷன் பட்டனில் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பேனல்லையும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு ஆக்ஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த பட்டன் வந்து இப்போ காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு மாதிரி இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸை எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டரை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் விஷுவல் இன்டெலிஜென்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கண்ட்ரோல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒரு ஏர்பாட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று தெரியாத ஒரு இமேஜை இது மூலமாக வச்சு இது என்ன அப்படின்னு கேட்குறது மூலமாக அது வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ ஆஸ்க் அப்படின்னு நம்ம டைப் பண்ணால் இப்போ அது வந்து சாட் ஜிபிடியோட கன்சல்ட் பண்ணி இது என்ன அப்படின்னு சொல்லும். இட் அப்பேர்ஸ் டு பி அ ஏர்பாட்ஸ் அப்படின்னு சொல்லும். இதுதான் விஷுவல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஆப்பிளில் 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ்க்கு இப்போ வேறு மாதிரி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டரில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாக் டு சிரி, டைப் டு சிரி, விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இது மூணுமே நீங்கள் கண்ட்ரோல் சென்டர்லேருந்தே இனிமேல் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இமேஜ் பிளே கிரவுண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த இமேஜ் இனிமேல் வந்து அப்லோட் பண்ணாலும் ஸ்கெட்ச் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. அது மூலமாக ஸ்கெட்ச் பண்ண மாதிரி நம்ம இமேஜ் வந்து மாற்றும். எனக்கு வந்து பேசிக்கலி பெருசாக இந்த இமேஜஸில் இதில் ஸ்கெட்ச் ஆகிறது பிடிக்கல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஸ்கெட்ச் பண்ணுற விஷயங்கள்லாம். பட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 7 எமோஜிஸ் வந்து அவங்க நியூவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் யார் இந்த மாதிரி எமோஜிஸ்லாம் தேடி போடுறான்னு தெரியல. பட் இந்த 7 எமோஜிஸ் இனிமேல் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷன் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா ஒரு விஷன் ப்ரோ ஆப் வந்து புதுசாக வரும். அது வந்து நம்ம ஊரில் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்மகிட்ட விஷன் ப்ரோவே கிடையாது. இந்தியாவுக்கு விஷன் ப்ரோ வந்து சப்போர்ட் பண்ணாது. அப்புறம் ஆம்பியன்ட் மியூசிக் அப்படின்ற விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனலில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் கண்ட்ரோல் போட்டு ஆம்பியன்ட் மியூசிக்னு ஒரு 4 மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பு, சில்லு, ப்ரொடக்டிவிட்டி, வெல்பீயிங்னு. அண்ட் இது எதையாவது ஒன்று இது பண்ணிங்கன்னா அது வந்து ஆட் ஆகிடுது கண்ட்ரோல் சென்டரில். அண்ட் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபைலையும் இந்த மொபைல் டேட்டாலையும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா டவர் கம்மியாக இருந்தால் இங்கேயும் வந்து கண்ட்ரோல் பேனல்லையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் பிஃபோரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அண்ட் ஒய்ஃபைக்கும் டவர் கம்மியாச்சுன்னா கண்ட்ரோல் பேனல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி மைனராக சின்ன சேஞ்சஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பக் ஃபிக்ஸஸ் வந்து யாராலுமா பண்ணியிருக்காங்க. முன்ன வந்து இந்த கேமரா ஆப் ஓப்பன் பண்ணால் டப்புன்னு ஒரு பிளாக் கலர் ரொம்ப நேரம் வர மாதிரி இருக்கும். அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் சிரி ஓப்பன் பண்ணுறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, அதை வந்து இப்போ சால்வ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் iOS 18.4ல் என்னென்ன செக்யூரிட்டி அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பேஜ் ஃபுல்லாக இருக்குது. இது வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி லைஃப் பற்றி பேசலாம். பேட்டரி லைஃப் அப்படின்னும் போது நான் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பார்த்தேன். பேட்டரி லைஃப் எனக்கு லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஸ்லைட்லி, பட் நாட் பிக் இம்ப்ரூவ்மெண்ட், பட் ஸ்டேபிள் அப்டேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் அண்ட் பக் ஃபிக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஓல்டர் வெர்ஷனில் இருந்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஈட் ஏதாச்சும் தெரியுதானா? எனக்கு ஈட் வந்து அவ்வளோவா தெரியல. எக்ஸஸாக ஈட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஈட் வந்து தெரியல. ஓகே, ஷுட் யூ அப்டேட் டு 18.4 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி எஸ். ஏன்னா வந்து நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கு. நீங்கள் 15 Pro அண்ட் 15 Pro Max அண்டு 16 சீரிஸ் ஏதாவது ஒன்று வச்சுருந்தாலும் அப்டேட் பண்ணி இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம வந்து ப்ரூஃப் ரீட் பண்ணலாம், ரீரைட் பண்ணலாம், நமக்கு எப்படி வேணுமோ ஒரு சென்டென்ஸ் எழுதி தர சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்மளோட பிஃபோர் வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.